மறுமணம், இரண்டாம் திருமணம். ஓகேங்களா, இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவா லக்னாதிபதி 6, 8, 12க்கு போயிட்டு மறைஞ்சிருந்து 7ஆம் அதிபதியும் 6, 8, 12க்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா 2 தாரத்தை கொடுக்குது. இது மட்டும் காரணமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கிரக சேர்க்கைகள் இருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? சுக்கிரன் கேது இருந்தது அப்படின்னாலும் மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். சுக்கிரன் ராகு இருந்தாலும் மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். இது வந்து ஆணுக்கு. ஓகேங்களா, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இருந்ததுன்னா மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். ஏழாம் அதிபதியோட ராகு கேது, 7ல் ராகு கேது. இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா ஆணுடைய ஜாதகத்துல கண்டிப்பா இது வந்து மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 7ல் குரு, அதே மாதிரி 7ஆம் இடமே பாதகஸ்தானமா வருது. ஆக்சுவலி நிறைய இருக்கு, எழுதாம சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 7ஆம் இடமே பாதகாஸ்தானமா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இவங்களுக்கு 7ஆம் இடமே பாதகஸ்தானமா வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி பாதகாதிபதியா வரும்போது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த பாதகத்தன்மை செயல்படுது. ஓகேங்களா, 7ஆம் இடம் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல வச்சு பார்ட்னர்ஷிப்ல இவங்க இழந்துடுறாங்க அப்படின்னா இது மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறது இல்லை. அதுவே வந்து மன வாழ்க்கையில மட்டும் இருக்காங்க, பிசினஸ் எதுவும் பார்ட்னர்ஷிப்ல பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருது. ஓகேங்களா, ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் ராகுவோட இருக்கிறது, சுக்கிரன் கேதுவோட இருக்கிறது, அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது, லக்னத்துல ராகு கேது இருக்கிறது, பிளஸ் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மன வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்குது. லக்னாதிபதி 6, 8, 12 போய் 7ஆம் இடமும் காலி. ஓகேங்களா, 7ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு 2 தாரத்தை கொடுத்துருது. அதே மாதிரி 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் இடம் பாதகத்தான ஸ்தானத்தோடையோ அல்லது ராகு கேதுவோடையோ சம்மந்தப்பட்டு 9ஆம் அதிபதி ஆட்சி, உச்ச, மூல திரிகோணம், கேந்திரம், திரிகோணங்கள்ல இருந்து 11ஆம் இடமும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2வது திருமணம் அமைஞ்சிருது. ஓகேங்களா, இது ஆணுக்கு. பெண்ணுக்கு அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாயோட ராகு, செவ்வாயோட கேது, இந்த அமைப்பு இருந்து 8ஆம் இடம் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், 8ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கு, பாதகாதிபதியோடைய ராகு கேதுவோடையோ சம்மந்தப்படுது. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு கேது இருந்து அந்த இடம் திதி சூன்யமா ஆகிறது, 7ஆம் அதிபதி திதி சூன்யத்துல அமர்றது, பாதகாதிபதியா வர்றது, பாதகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் செவ்வாய் வந்து பெண்களுக்கு, செவ்வாயோட இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இது பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனையே கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா லேட் மேரேஜ் கொடுத்துருது, குரு வந்து இருந்ததுனாலும் பிரச்சனையை கொடுத்துருது. ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு 2ஆம் தாரம். அதே மாதிரி 7ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதிக்கு போயிடுறது, இதுவுமே உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. ஓகேங்களா, பொதுவா 7ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. ஒரு ஜாதகம் 7ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் கெட்டு போகாம இருக்கணும், சுப கிரகங்கள் 7ல் இருக்கணும், அவங்க மன வாழ்க்கை திருப்திகரமா வாழ்றாங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மேக்சிமம். வேற காரணம் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. என்னன்னா 2 குழந்தையாயிட்டு இருக்கோம், ஃபேமிலி ஆயிட்டு இருக்கோம், விட்டுட்டு போனா குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதே 7ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போயிட்டு மறையிறது. ஓகேங்களா, சூப்பர் சாட் இப்போதைக்கு யாரும் பண்ணாதீங்க. நம்ம வந்து கண்டென்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை. அதனால வந்து சூப்பர் சாட் யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இப்போ 7ஆம் இடம் கெட்டு போயிட்டு லக்னமும் கெட்டு போயிருக்கு,
இந்த கிரக அமைப்புகள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நாள் வந்து பெரிய கண்டென்ட்டா அதை நான் பண்ணி கொடுக்குறேன். அதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்து கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா மன வாழ்க்கை 2 இல்ல 3 தாண்டி கூட போயிருது. ஓகேங்களா? 3வது திருமணம் 4வது திருமணம் வரைக்கும் கூட கேட்கறாங்க. ஸோ வந்து யாருக்கு வந்து இது டிவோர்ஸா மாறுது அப்படின்னும் போது 8ஆம் அதிபதி மேல ராகு கேது பயணம் பண்ணும்போது அல்லது 8ஆம் இடத்துல ராகு கேது பயணம் பண்ணும்போது கண்டிப்பா இது பிரச்சனையை கொடுக்குது. அதே மாதிரி டிவோர்ஸை கன்ஃபார்மா வாங்கி கொடுத்துருது. இப்போ கடக லக்னம் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கோச்சாரத்துல கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு போயிட்டு இருக்காரு. 7ஆம் அதிபதி 9ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோச்சார இன்னைக்கு சூழ்நிலை கோச்சாரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7ஆம் அதிபதி 9க்கு போயிட்டு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், 8ஆம் அதிபதியும் சனியே தான். 8ஆம் இடத்துல ராகு போகும்போது இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா இவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு இந்த மாதிரி நேரத்துல அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இன்னும் 1 வருஷ காலம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து டிவோர்ஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு. ஸோ வந்து பொதுவா நம்ம ஜாதகத்துல 7ஆம் இடம் கெட்டு போகாம இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு முதல் தரமே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க. அதுவும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப அந்யூன்யமா வாழ்க்கை வாழ்வாங்க. லவ் மேரேஜ் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா 7ஆம் அதிபதி நல்லா இல்ல கெட்டு போச்சு அப்படின்னா 2 தரத்தை கண்டிப்பா கொடுத்துருது. ஓகேங்களா? நன்றி அண்ணா.